புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வு தருபவர், வாழ்வு தரும் தூய் ஆவியை பெற்றுக் கொடுப்பவர், நம்முடைய வாழ்வை செழுமைப்படுத்தக்கூடிய கடவுள் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஒரு கணம் அப்படியே ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். நம் வாழ்வின் எஜமானனாக நமக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய கடவுள் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த இந்த உன்னதமான நாளில் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய திருவுளத்தை அல்ல, மாறாக அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றார். இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய முதல் வாசகத்தில் அங்கு சவுலை கொல்வதற்கான வாய்ப்பு இருந்தும் தாவீது அருள்பொழிவு பெற்றவரை நாம் கை தொடக்கூடாது, அவருக்கு எதிராக, ஆண்டவருக்கு எதிராக, அவருடைய விருப்பத்திற்கு மாறாக செயல்படக்கூடாது என்று அங்கு சவுலை கொல்லாது, வாய்ப்பு இருந்தும் கொல்லாது விட்டு விடுகின்றார். அப்படி விட்டு செல்கின்ற பொழுது சவுல் தாவீதை பார்த்து இப்படி சொல்கிறார், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உம்மிடம் ஒப்புவித்தார், நீ என்னை கொல்லவில்லை என்று சொல்லி இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய முதல் வாசகத்தில் சவுல் தாவீதை வாழ்த்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய காயங்களை, நிறைய அவமானங்களை, ஏளனங்களை நாம் சந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி அவமானங்களையும் ஏளனங்களையும் சந்திக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரக்கூடிய, எழக்கூடிய ஒரு எண்ணம், அவங்கள பழி வாங்கணும், பதிலுக்கு பதில் பேசணும் என்று அப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் வெளிப்படக்கூடும். இது யதார்த்தமான ஒன்று. ஆனால் இப்படிப்பட்ட மனநிலை வருகின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் வரக்கூடிய அந்த கதை மாந்தர் தாவீதை போல ஆண்டவர் நாம் வாழ வேண்டும் என்கிற உன்னதமான சிந்தனையை கொடுக்கிறார். இன்றைக்கு முதல் வாசகத்தில் வரக்கூடிய தாவீது ஆண்டவரை எஜமானனாக கொண்டிருந்தார். மனிதரை ஒரு பொருட்டாக கவனிக்கவே இல்லை. மாமனார் தான் இருந்தாலும் என்ன பண்றார் அப்படின்னா பழி வாங்கலை. ஆகவே தாவீதை போல இன்றைக்கு நாமும் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தேவையான அந்த ஞானத்தை, நல் மனதினை, மன வலிமையை இறைவனுக்கு தந்திரல வேண்டுமென அவரை நாம் எஜமானனாக வந்து கொண்டிருப்போம். இவன் நம்மளோட இருக்கிறப்ப, இந்த ஆண்டவன் நம்மளோடு பயணிக்கின்ற பொழுது எந்த விதமான தீங்கும், எந்த விதமான பொல்லாப்பும் நம்மை அணுகாது. ஏன் அப்படின்னா திருப்பாடல்ல வாசிக்கிறோம், ஆண்டவரே உன்னை காக்கின்றார், அவரே உன் வலப்பக்கம் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார் என்று சங்கீதக்காரன் 121 சொல்கின்றான். இந்த ஆண்டவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். நம்முடைய நிழல் எப்படி நம்மளோடு உடன் பயணிக்கிறதோ அதே போல் ஆண்டவர் நம்மளோடு உடன் பயணிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறப்ப எந்த தீங்கும், எந்த விபத்தும், எந்த பொல்லாப்பும் அணுகாது. ஆகவே இந்த பாடல் வழியாக எஜமானனே என் இயேசு ராஜனே என்கிற அந்த பாடல் வழியாக ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம்.
எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே இயேசுவே என் இயேசு ராஜனே. ஆம் ஆண்டவரே, கெத்சமனி தோட்டத்தில் வியர்வை இரத்தமாக மாறுகின்றது. அப்படிப்பட்ட அந்த வேளையில ஆண்டவரே, உம்முடைய தந்தை இடத்தில் மன்றாடினேன். என்னுடைய முடிந்தால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகழ்வதாக என்று சொல்லி மன்றாடினேன். ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, மாறாக உம்முடைய விருப்பம் என்று சொல்லி இயேசுவே, தந்தையினிடத்தில் நீர் கையளித்தது போல, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றியது போல, இதையுடைய அன்றாட வாழ்க்கையில நாங்கள் துன்பங்களை, நெருக்கடிகளை, அவமானங்களை, வேதனைகளை சந்திக்கின்ற பொழுது தெய்வமே, அந்த துன்பத்தை கண்டு ஓடிவிடாமல், எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் முன்வைக்காமல் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற, துன்பத்தை கடந்த ஒரு வாழ்வு உண்டு, துன்பத்தை கடந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் உண்டு, அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையான மன வலிமையை, ஆற்றலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. என் வாழ்நாள் முழுவதும் உம்மை நான் போற்றுவேன், கை கூப்பி உமது திருப்பெயரை ஏற்றுவேன் என்று நாங்கள் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, இந்த உடல் நீர் எங்களுக்கு கொடுத்தது ஆண்டவரே, இந்த வாழ்வு நீர் எங்களுக்கு கொடுத்தது, எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான வளங்களும் நீர் எங்களுக்கு கொடுத்தது. ஆண்டவரே, எங்களுடைய உழைப்பினாலோ எங்களுடைய சொந்த திறமையினாலோ அல்ல, மாறாக ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உடலும் உயிரும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் கையளிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வது உமக்காகத்தான் ஆண்டவரே என்று சொல்லி இதோ இந்த வேளையில ஆண்டவருடைய கரத்திற்கு முன்பாக, ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக இந்த உடலை, இந்த வாழ்வை, இந்த ஜீவனை ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுப்போம், உறுதிமொழி எடுப்போம். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ்கிறேன். ஆண்டவரே, இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் உமக்காக நான் ஓடி ஓடி உழைத்துடுவேன். ஆண்டவரே, தேவையான வலிமையை, தேவையான ஆற்றலை, சக்தியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே,
எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே ஹல்லேலூயா என் இயேசு ராஜனே ஹல்லேலூயா 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 எஜமானனே என் இயேசுவே இதோ உம்முடைய கரத்திற்குள்ளாக உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாமுமாக இருப்பவரே, எங்களுக்கு வளமான வாழ்வை தருபவரே, நாங்கள் உண்பதாலும் உழைப்பதாலும் அல்ல, மாறாக உம்முடைய கிருபையினால் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, எங்களுக்கு எல்லாமுமாக இருப்பவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே, துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூட இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வாசம் செய்துவேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தினால் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக, உம்முடைய பேருபலன்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசையா, ஏசையா, இயேசுவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படி எல்லாரும் 2 கரங்களை மேலே உயர்த்தி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் வேடிக்கைகளுக்கு இடம் கொடுக்காம, பராக்குகளுக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவன் நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆண்டவன் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்வை அப்படியே கரம் எடுத்து பொறுப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா மக்களே. இன்றைக்கு நாம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் நம்முடைய கிருபை அல்ல, நம்முடைய திறமை அல்ல, மாறாக ஆண்டவருடைய கிருபையினால் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, இந்த உலகத்தை உண்டாக்கினவரே நன்றி. நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு தேவையான பாதுகாப்பான சூழலை தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கணவனை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல மனைவியை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல குழந்தை செல்வங்களை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கடன் நெருக்கடி ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடி ஆண்டவரே, பல்வேறு விதமான அவமானங்களையும் மேலனங்களையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எல்லா விதமான கஷ்டங்கள் இருந்தும் எல்லா விதமான ஆபத்தில் இருந்தும் நீர் எங்களை தப்பிவித்து பெருமைப்படுத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, உடல் நோயிலிருந்து எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை வழங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்வை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. திருமண காரியங்களை நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, வாதை உன் கூடாரத்து நெருங்காது என்று சொன்னவரே, இதோ எங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதமான பிணக்குகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், எந்த விதமான பொல்லாப்பும் எந்த விதமான தீயாவையும் மக்களுடைய தவறான பார்வைகளும் கண்ணடிகளும் சொல்லடிகளும் அணுகாதபடி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. யோபுவையும் என்னுடைய குடும்பத்தாரையும் சூழ்ந்து நின்று காத்தது போல எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் சூழ்ந்து நின்று காப்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, இதோ பல்வேறு நிலைகளில் நல்ல உறவுகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நினைத்து நன்றி செலுத்துவோம். என்றோ நம்முடைய வாழ்வு முடிந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவர் மத்தியில பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்றால் இது நம்முடைய திறமை அல்ல, என் தந்தை ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிடத்தில் வர இயலாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில ஆண்டவர் நம்மை ஈர்த்திருக்கிறார். எப்படி காந்தம் ஈர்க்கிறதோ அதே போல ஒரு காந்த சக்தியாக
ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, இன்றைக்கு அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மை அழைத்து வந்திருக்கிறார், ஈர்த்து இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்படி நாம் வந்து பற்றி கொள்வோம். இயேசுவே, ஆண்டவரே, என்னை ஈர்த்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, குழப்பமான சூழல் இருந்த பொழுது ஆண்டவரே எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கணும், சரியான முடிவுகளை எடுக்கணும் ஆண்டவரே, என்ன செய்வதென்று தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது இதோ ஆண்டவர் நமக்கு தேவையான வல்லமையின் ஆவியானவரை, ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு வந்து வழங்கி இருக்கிறார். எப்படி பேசணும், எங்கு போகணும், யாரை சந்திக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்கள் வழியாக நமக்கு உதவி கிடைக்கும் என்று ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில இப்படிப்பட்ட மேலான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் செய்து வருகிறார். நன்றி செலுத்துங்க மக்களே. ஆண்டவரே இயேசுவே, எல்லா விதமான நெருக்கடியில் இருந்தும் குழப்பத்தின் மத்தியிலும் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று தகுந்த ஆலோசனைகளை வழங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இது பல்வேறு விதமான விபத்துக்கள் ஆண்டவரே. இந்த விபத்துல ஆண்டவரே நாங்களும் செத்து போயிருப்போம் ஆண்டவரே. ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய தூதர்களை கொண்டு எங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மக்களே. எல்லா விதமான நன்மைகளுக்காக அப்படியே மௌனமாக அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். சிரசு முதல் பாதம் வரை அப்படியே உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுங்கள். வேடிக்கைக்கு இடம் கொடுக்க வேண்டாம், பராக்குகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இதோ ஆண்டவர் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார், நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மாமனார் மருமகனுக்கு சண்டை, சவுலுக்கும் தாவீதுக்கும் அங்கு சண்டை ஏற்படுகிறது. மாமனார் மருமகனை துரத்தக்கூடிய ஒரு சூழல். ஆனா இங்கு தாவீது அரசர் வந்து என்ன பண்றார் அப்படின்னா, அரசர் மாண்புள்ளவர், மதிப்புக்குரியவர், இப்படி ஒரு செத்த நாயையா தேடணும், ஒரு தெல்லு பூச்சியா நீங்க தேடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய மாமனாரை கொல்வதற்கு வாய்ப்பு இருந்தோம், அங்கு பழி வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தோம், அங்கு ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவராக தாவீது இருக்கிறார். என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன? உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டம், பணித்தளத்தில் நீங்கள் வந்து சக ஊழியர்களோடு பணியாளர்களோடு மன வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏன் விருப்பத்தை நிறைவேற்றணும், பழி வாங்கணும், ஏதாவது சொல்லி பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு பெயருக்கு அவங்க கலங்கம் ஏற்படுத்தணும் என்கிற எண்ணம் நமக்குள்ள வருதா? அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, தாவீதை போல நானும் என்னுடைய விருப்பத்தை அல்ல உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய திருவுளப்படி நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே. எனக்கு நிறைய காயங்கள் இருக்கிறது. என் கூட பிறந்தவங்க, அக்கா, தம்பி, அண்ணன், அம்மா, அப்பா, பெத்தெடுத்த அம்மா, அப்பா, அதே போல சித்தப்பா, சித்தி என்று பல உறவுகள் எங்களை வந்து காயப்படுத்தி இருக்கிறாங்க. வார்த்தையினால அப்படியே அணுவா அப்படியே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எங்களால் தலை நிமிர்ந்து பார்க்க முடியல. எங்களை அப்படியே தலை குனிவோட வச்சிருக்கிறாங்க ஆண்டவரே. ஏதாவது பண்ணணும், அவங்க ஏதாவது செய்யணும் என்கிற எண்ணம் எங்களுக்குள்ள அப்படியே மேலோங்கி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. அவங்களை விடக்கூடாது என்கின்ற பழி வாங்கக்கூடிய எண்ணம் எங்களுக்குள்ளாய் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே, ஏதோ ஒரு தாவீது அரசனுக்கு ஆண்டவரே வாய்ப்பு இருந்தும் அவன் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றினான். ஆண்டவரே, இதோ இன்றைக்கும் எங்களை காயப்படுத்திய நபர்களை உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படி ஒப்புக் கொடுங்க. யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ, ஒருவேளை குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்கண்ணியர்கள், அருட்சகோதரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை வந்து காயப்படுத்தி இருக்கலாம். ஒப்புக் கொடுங்க. பழி வாங்குவது நம்முடைய இயல்பல்ல. ரோமேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் அது வந்து கடவுளுக்குரியது. அது கடவுளுக்குரியதை நம்ம கையில் எடுத்துக்க கூடாது. நம்முடைய வேலையெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மன்னிப்பு கொடுக்கணும். இயலுமானால் எல்லாரோடும் இணக்கத்தோடு வாழ நம்ம வந்து முயற்சி செய்யணும். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரோடும் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இணக்கத்தோடு, அன்போடு, அமைதியோடு, சமாதானத்தோடு, பரிவிரக்கத்தோடு வாழக்கூடிய அந்த வழிகாட்டுதலை இறைவன் நமக்கு தந்திரல வேண்டும் என்று சொல்லி அப்படி ஆண்டவர்கிட்ட நாம் வந்து ஒப்பு கொடுப்போம். யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி இருக்கிறாங்க மன்னிப்பு கேட்போம்.
நம்ம வந்து பழி வாங்குறதுனால நம்ம வந்து எதையும் சாதிக்க போறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த சிலுவையில் நீங்கள் தொங்கிக் கொண்டிருந்தீங்க, கல்வாரி மலையில் நீங்கள் தொங்கிக் கொண்டிருந்தீங்க ஆண்டவரே. அந்த வேளையில் 2 கல்வர்கள் மத்தியில் குற்றவாளியை போல, ஆண்டவரே சபிக்கப்பட்டவனை போல, சாபத்திற்கு உள்ளானவனை போல நீர் தொங்கினீர் ஆண்டவரே. அந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை காயப்படுத்திய, ஏளனம் செய்த, சாட்டையால் அடித்த, ஆண்டவரே ஆணி அடித்த அந்த படை வீரர்களை, சாதாரண சாமானிய மக்களை வேடிக்கை பார்க்க வந்த அந்த மக்கள் கூட்டத்தினரை பார்த்து அவர்களுக்காக தந்தையிடத்தில் மன்றாடின ஆண்டவரே, தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தந்தையினுடைய விருப்பத்தை நீர் நிறைவேற்றினீரோ அதே போல அன்பு ஆண்டவரே, இதோ நாங்களும் இதோ எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் பல நேரங்களில் பழி வாங்க வேண்டும் என்று நாங்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. விட்டு கொடுத்து வாழ முடியாமல் நாங்கள் அப்படியே தடுமாறி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நிம்மதி இல்லை அப்பா. அடி ஆண்டவரே, அடி வயிறு அப்படியே பதற்றத்தோடு இருக்கிறது ஆண்டவரே. நெஞ்சமெல்லாம் படபடக்கிறது ஆண்டவரே. அச்சம், கவலை, ஐயோ எங்களை இப்படி பேசிட்டாங்களே, தலை நிமிர்ந்து நடக்க முடியலையே என்கிற ஒரு விதமான அங்கலாய்ப்பு எங்களுக்குள்ளாய் இருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே, இப்படிப்பட்ட அந்த மன வேதனைகளை எல்லாம், உள்ளத்தின் குமுறல்களை எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த வேதனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பவர் நீர் ஆண்டவரே. தெய்வமே, இதோ எங்களை காயப்படுத்திய நபர்களை மன்னிக்க கூடிய அந்த மனப்பக்குவத்தை, அந்த சூழலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தாவீதை போல ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ்நாள் முழுவதும் உமக்காக ஓடி ஓடி உழைத்திட ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அந்த உடல் சுகத்தை, உடல் பெலனை, மன வலிமையை எங்களுக்குள்ளாய் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுங்க மக்களே. ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்குரியது நம்முடைய கையில் எடுத்துக்க வேண்டாம். நாம் வந்து பழி வாங்க நினைச்சோம் அப்படின்னா, மன்னிக்க முடியாமல் இருந்தோம் அப்படின்னா கடவுளுக்கு எந்த இழப்பும் இல்லை, மாறாக நமக்கு தான் இழப்பு. உடலில் பிரச்சனை, நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், ஒரு விதமான நோய்கள் நமக்குள் வந்து வருகிறது. ஆகவே இந்த வேளையில் ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தாவீதரசனை போல என்னை காயப்படுத்திய, என்னை துன்புறுத்திய அந்த நபர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுங்க. மனசார மன்னிக்கிற ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்கிற ஆண்டவரே. என்னை ஆண்டவரே, என்னை அவமானம் செய்த என்னுடைய உறவுகளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என் அண்ணன், மாமனார், மாமியார், அத்தை, சொந்த பந்தங்கள் எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒரு தெள்ளுப்பூச்சியாக பார்க்க வேண்டும் ஆண்டவரே. தாவீதரசன் எப்படி ஒரு தெள்ளுப்பூச்சி என்று சொன்னாரோ ஆண்டவரே, செத்த நாய் பலன் இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படி நான் என்னையே தாழ்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த தாழ்ச்சி என்கிற அந்த புண்ணியத்தை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்பான். அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த உன்னதமான நாளில் நம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த உன்னதமான நாளில் இதோ எங்களுடைய இதயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களை எல்லாம் நம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை என் அரசராக திருப்பொழிவு செய்தீர். வல்லமையோடு ஆட்சி செய்கிறான். அவருடைய புகழை கண்டு, அவருடைய பெயர் ஆண்டவரே மக்கள் மத்தியில் பரவுவதை கண்டு ஆண்டவரே தகப்பனே, அவருடைய மாமனார் அவர் மீது பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவரே, அவரை பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய படை வீரர்களை அனுப்பக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தாவீது பல்வேறு விதமான ஆண்டவரே உள்ள குமுறல்களுக்கு, மன போராட்டங்களுக்கு உள்ளானார். பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒருபுறம் வந்தாலும் ஆண்டவரே, உறவுகள் வழியாக, நண்பர்கள் வழியாக, படை வீரர்கள் வழியாக தாவீதரசனுக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் கொடுக்கப்பட்டாலும் ஆண்டவரே, கேட்பார் பேச்சு கேட்காம ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல பேரரசராக தாவீது வாழ்ந்தார் ஆண்டவரே. தாவீதை போல நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நிறைய சுற்றிலும் முற்றிலும் ஒரே திகில் ஆண்டவரே. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வைக்கிறாங்க ஆண்டவரே. எங்களால் அடுத்த அடி நம்பிக்கையோட வைக்கணும். ஆனால் சந்தேகம் வருகிறது, இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இவங்க நமக்கு வந்து துரோகம் பண்ணுவாங்களா, நம்மளை கடைசி வரைக்கும் நம்மளை வந்து கைவிடாம பார்த்துக்குவாங்களா என்கிற ஒரு விதமான எண்ணம், எதிர்மறையான எண்ணம் எங்களுக்குள்ளாய் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே, அப்படிப்பட்ட அந்த நேரங்களிலெல்லாம் என்னுடைய உள்ளத்தின் குமுறல்களை எல்லாம் நாங்கள் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அவ நம்பிக்கைகளை உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவ நம்பிக்கைகள் விலகுவதாக, நல்ல எண்ணங்கள், நம்பிக்கை
எங்களுக்குள்ளாய் உருவாகும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இது மனதார நாங்கள் மன்னிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் நீர் எப்படி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது உம்மை காயப்படுத்திய நபர்களை மன்னித்தீரோ, அதே போல என்னை காயப்படுத்திய எங்கள் குடும்பங்களுக்கு அவமானத்தை கொண்டு வந்த எல்லா நபர்களையும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் மனதார மன்னிக்கிறேன் ஆண்டவரே என்கிற அந்த உன்னதமான சூழலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற எல்லா பயணங்களையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பயணங்களை ஆசீர்வதியும், வாகன ஓட்டுநர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வாகனங்களை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எந்த விதமான தேங்கும், எந்த விதமான பொல்லாப்பும், விபத்தும், ஆபத்தும் அணுகாதபடி உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை காத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பாண்டவரே, இது எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் உம்முடைய திருவுளத்தின்படி நடக்கக்கூடிய அந்த சூழலை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பாண்டவரே, குடும்பத்தில் பல்வேறு விதமான பிணக்குகள் வருது, கருத்து வேறுபாடுகள் வருது. ஏன் வருது அப்படின்னா, நான் நினைக்கிறத நீ செய்யணும், நான் சொல்றது தான் நீ கேட்கணும் என்கிற அந்த எண்ணம், தான் என்கிற அந்த ஆணவம் மேலோங்கி கிடக்கிறது ஆண்டவரே. அதனாலதான் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றாம இப்படி திருமணமாகி 3 மாதங்கள்ல, 1 மாதங்கள்ல, 6 மாதங்கள்ல அப்படியே பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, குடும்பத்துல தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாம ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்ன? உம்முடைய விருப்பம் குடும்பத்தை கட்டி எழுப்புவது, நல்ல கணவன் மனைவியாக வாழ்வது, குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்கள் உம்முடைய விருப்பத்தின்படி வளர்ப்பதுதான் ஆண்டவரே உம்முடைய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல தம்பதியர்களாக வாழ ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்கள் மீதும் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களை ஆளுகை செய்யும் தகப்பனே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பிணக்குகள் நீங்கி ஆண்டவரே நீர் விரும்புகிற நல்லதொரு திருக்குடும்பமாக ஒவ்வொரு குடும்பமும் வாழ்வார்களாக. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றாம ஆண்டவரே உடலுடைய இச்சையினால், உடலுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்வை சின்னா பின்னமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம் பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிறைய போராட்டம் தகப்பனே, நல்லது செய்ய நினைக்கிறாங்க ஆண்டவரே, நல்ல முறையில் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும், தங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை 100 மடங்கு வளர்த்தெடுத்து தங்களுடைய பெற்றோருக்கும், குடும்பத்திற்கும், சமூகத்திற்கும், திருச்சபைக்கும் நற்பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அர்ப்பண உணர்வோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், உடல் சார்ந்த போராட்டங்கள், உலகு சார்ந்த போராட்டங்கள், பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாவற்றையும் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இளம் பிள்ளைகள் இந்த உடலுடைய தூண்டுதலுக்கு இச்சைக்கு ஏற்றபடி வாழாம ஆண்டவரே, தங்களுடைய விருப்பத்தின்படி நடக்காம, உலகத்தின் போக்கின்படி வாழாம, உம்முடைய திருவுளத்தின்படி நடக்கக்கூடிய அந்த வல்லமையை, அபிஷேகத்தை தந்தருளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரை மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியனல் தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய தப்பு அடுத்தவங்க பேச்சை கேட்கறது.
தீர விசாரிக்கிறது கிடையாது. மரம் என்ன பண்ணுறோம்? கேட்பார் பேச்சு கேட்டு நம்முடைய வாழ்வை நாம் அழித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அல்லது வாசிக்க இருக்கக்கூடிய முதல் வாசகத்தில் அங்கு சவுல் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தாவீதை குறித்து ஒரு நிறைய புரணிகளை அவர் கேட்குறார். அதாவது நிறைய தவறான தகவல்களை சவுல்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ சவுல் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய மருமகனை கொன்றளிப்பதற்காக 3000 வீரர்களோடு செல்லக்கூடிய நிகழ்வு பார்க்குறோம். அப்போது அழகாக தாவீது சொல்கிறாரு, மனிதனுடைய பேச்சையா நீ கேட்குறீங்க, ஆண்டவருடைய குரலை அல்லவா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்க இன்றைய முதல் வாசகத்தில் தாவீது வழியாக கடவுள் நமக்கு உன்னதமான அழைப்பினை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே நண்பு சகோதரனே சகோதரி, இந்த கல்வாரி பள்ளியில் நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். நிறைய நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறு அதுதான். நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தவறான முடிவுகளை ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளாமல், ஆண்டவரே உமது குரலுக்கு நான் செவிமடுக்க வேண்டும், உம்முடைய விருப்பத்தின்படி நான் நடக்க வேண்டும், தேவையான ஞானத்தையும் தேர்ந்து தெளியக்கூடிய அந்த பண்பினையும் எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த பலியில் நம்மை நாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். என் பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவசனங்கள் 2-20 முடிய. அந்நாள்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலுமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆள்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆள்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆள்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர்.
உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆள்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்க கூடாது என்றார். ஆதலின் தம் ஆள்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன் பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதன் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்றும் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்ய பெற்றவர். என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கெதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராயிருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ? ஒரு தொல்லு பூச்சை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்த பின் சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையை செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகிறேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளில் நிழலில்
எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளே. இட நீங்கும் வரை உம்ரெக்கைகளின் நிழல்களிலே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளே. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். உன்னதரான கடவுளை நோக்கி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கி நான் மன்றாடுகிறேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறலாண்மையையும் வெளிப்படுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறலாண்மையையும் வெளிப்படுத்துவார். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே வானங்களுக்கு மேலாக நீ உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறலாண்மை முகில்களை தொடுகின்றது. உமது வாக்கு பிறலாண்மை முகில்களை தொடுகின்றது. கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். கடவுளே எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். Alleluia, 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 Alleluia. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வழியாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 13 முதல் 19 வரை.
இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப அறிவார்ந்த பிள்ளைகளாக, அதிகம் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இன்றைக்கு முனைவர் பட்டம் ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த முனைவர் பட்டம் பெறுகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, கைடை அவங்க தான் தெரிவு செய்வாங்க. இப்போ ஒரு மாணவர் இருக்கிறார், அந்த மாணவர் என்ன பண்ணுறாரு, நான் இந்த துறையில் கணிதத்திலேயோ இயற்பியல்லையோ அல்லது வேதியியல்லையோ அந்த முனைவர் பட்டம் பெற விரும்புகிறேன் அப்படின்னா குறைந்தது 3.5 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அப்போ அந்த 4 ஆண்டுகளுக்கு அந்த மாணவர் அவர் மேற்கொள்ளக்கூடிய அந்த ஆய்வில் சரியான ஆலோசனைகளை வழிகாட்டுதலை பெறுவதற்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருக்கென்று ஒரு கைடு, ஒரு ஆலோசகர், ஒரு வழிகாட்டி தேவைப்படுகிறார். அதே போல தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறப்ப நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தனக்கு தேவையான பணியாட்களை தெரிவு செய்யக்கூடியதை நாம் பார்க்குறோம். இது சற்றிலும் முரணான ஒன்றாக இருக்கிறது. வழக்கமாக மாணவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, குருவை தெரிவு செய்யக்கூடிய ஒரு சூழல். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த விதியை மாற்றி நான் உங்களை தெரிவு செய்கிறேன், என்னுடைய பணிக்காக, என்னுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு தேவையான அதிகாரத்தை வல்லமை கொடுக்கிறேன் என்று சொல்லி இவர் இந்த உலகத்தினுடைய போக்கை மாற்றி, உலகத்தினுடைய பார்வையை மாற்றி, இவர் ஒரு மாற்று பாதையை, மாற்று வழிகளை நமக்கு உருவாக்கக்கூடியவராக இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் எதற்காக ஆண்டவர் தன்னுடைய பணியாளர்களை தெரிவு செய்கிறார் அப்படின்னா, ஒரு 3-4 காரணங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அப்படி எதற்காக வரவழைக்கிறாரு? தம்மோடு இருக்க. முதல் காரணம் தம்மோடு இருப்பதற்கு. 2வது காரணம் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்பட. 3வது காரணம் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்க. என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய சீடர்களை அவங்க அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்போ மலை மேல் ஏறுதல், அதற்கான ஒரு அர்த்தம் என்ன, அதற்கான ஒரு புரிதல் என்ன, அதை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். மலை மேல் ஏறுதல் அது கடவுள் அனுபவம் பெறுதல். நம்ம இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிறோம். மலை அது கடவுள் வகிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த ஜியோன் மலை, சரிங்களா? அப்போ அந்த மவுண்ட் ஆஃப் ஜயன், இந்த காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் தேர் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்களுடைய, யூத மக்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது. இப்போ நம்முடைய இந்திய சமூகத்தில் பார்க்குறோம், நிறைய மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளில் பார்த்தோம் அப்படின்னா அங்கு கடவுள் வழிபாடு மிக அதிகமாக இருக்கக்கூடியது பார்க்குறோம். பழனிக்கு போகிறோம், இங்கே திருச்சியில் மலைக்கோட்டைக்கு போகிறோம், இன்னும் மலைப்பகுதியில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்க்குறோம் இந்து சமய கடவுள்கள் அங்கே இருக்கிறாங்க. மக்கள் அங்கு வழிபடக்கூடியதை நாம் பார்க்குறோம். அப்போ மலை இயற்கையிலேயே எதை நமக்கு அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, கடவுளுடைய பிரசன்னம். சீனாய் மலையில் கடவுளுடைய பிரசன்னம் மேக தம்பமாக கடந்து வந்தது, இறங்கி வந்தது. மோயிசன் சீனாய் மலைக்கு போகிறாரு, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, அவருடைய முகம் மாறியது அப்படிங்கிறத நம்ம விடுதலை பண்ண புத்தகத்தில் வாசிக்கின்றோம். ஆக மலை என்பது ஜெப அனுபவமாக. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய பணிக்கு தேவையான ஆட்களை தெரிவு செய்வதற்காக, அல்லது தெரிவு செய்வதற்கு முன்பதாக அவர் ஒரு உன்னதமான காரியத்தை செய்கிறார். அது என்ன காரியம்? கடவுளுக்கிட்ட வேண்டுகிறார், ஜெபிக்கிறார்.
அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தின் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் திட்டமிடுறோம். வீடு கட்டணும், பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அல்லது வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும், நிறைய காரியங்களை திட்டமிட்டு கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த திட்டமிடுவதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வேலையை செய்வதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவர் இயேசுவை போல கடவுள் பிரசன்னத்தில் போய் அமர்ந்து ஜெபிச்சு கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். இதான் இன்றைக்கு ஆண்டவர் வந்து குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பட்டங்கள் பதவிகள் பெறுறாங்க, நிறைய சாதிக்கிறாங்க. அப்படி சாதிக்கக்கூடிய மனிதர்கள், வெல்லக்கூடிய மனிதர்கள் தனியாக யாரும் செய்வதல்ல, மாறாக உடன் பிறந்தவர்களோடு, பெற்றெடுத்தவர்களோடு அல்லது நண்பர்களோடு 4 பேர் அவங்களுக்கு துணை நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த உலகத்தில் தான் விரும்பியதை நிறைவேற்ற அவர் மந்திரமாயமெல்லாம் செய்யலை. அவர் நம்மை போன்ற மனிதர்கள் வழியாக தான் விரும்பக்கூடியதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செயலாற்றுகிறார், செயல்படுத்துகிறார். அப்போது கடவுளும் இந்த உலகத்தில் அவர் விரும்பக்கூடியதை நிறைவேற்றணும் அப்படின்னா அவருக்கு யார் தேவைப்படுறாங்க? 4 பேர் தேவைப்படுறாங்க. அதான் நற்செய்தி வாசகத்தில் 12 பேரை தெரிவு செய்யக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தம்மோடு இருப்பதற்கும் பேய்களை விட்டு அதிகாரம் கொண்டிருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும். பிரியமானவர்களே, இன்றைக்கு முதல் வாசகம் நற்செய்தி வாசகம். எப்படி இந்த அழைப்பில் நான் யாருடைய குரலுக்கு செவிமடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன்? இப்போ பாருங்க, இந்த அழைத்தலுக்குரிய தகுதி என்ன? இன்றைக்கு ஒரு வேலைக்கு போகணும், ஒரு ஐடி செக்டாரில் வேலைக்கு போகணும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தந்த ஏரியாவில் நீங்கள் பாண்டியத்துவம் பெற்றவர்களாக இருக்கணும், ஸ்பெஷலைஸ்ட் இன் தீஸ் ஏரியாஸ், சரிங்களா? அப்போ இந்தந்த பகுதிகளில் நம்ம தனித்துவம் பெற்றவர்களாக அல்லது பாண்டித்துவம் பெற்றவர்களாக இருந்தோம் அப்படின்னா தான் ஐடி செக்டாரில் நம்ம வேலை செய்ய முடியும். ஒரு தகுதி இருக்கிறது. அதே போல் ஒரு அரசு பணியில் வேலை செய்யணும். அப்போ அரசு பணியில் வேலை செய்யணும் அப்படின்னா அரசு ஒரு சில தகுதிகளை வைத்திருக்கிறது. அந்த தகுதிகளை என்ன செய்யணும் அப்படின்னா நாம் நிறைவேற்றினாதான், அதில் வெற்றி அடைஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த அரசு பணியில் நம்ம பணி செய்ய முடியும். அதே போல் ஆண்டவர் நமக்கு அவருடைய பணியை செய்வதற்கு ஒரு தகுதியை வச்சிருக்கிறார். அது என்ன தகுதி? நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறியா, நீ MBA முடிச்சிருக்கிறியா, நீ 2 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்குறியா, அதெல்லாம் தகுதி கிடையாது. உனக்கு எனக்கு என்னுடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கு விருப்பம் இருக்கிறதா? இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். ரொம்ப அழகாக என்ன பண்றார் அப்படின்னா, நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ நற்செய்தியினுடைய நிறைய நற்செய்தியில் பார்க்கிறோம், பேதுரு அழைக்கிறாரு, விருப்பம் கொள்றாங்க, இயேசுவை பின்பற்றுறாங்க. செபதேயின் மக்கள் அழைக்கிறாரு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விருப்பம் கொள்கிறாங்க, ஆம் என்று சொல்கிறாங்க, பின்பற்றுறாங்க. அதே போல் இன்றைக்கு இப்போ நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய இந்த 12 பேர், அப்போ இந்த 12 பேரை என்ன செய்கிறார் அப்படின்னா கடவுள் அழைக்கிறாரு. அவங்களுக்கென்று ஒரு தொழில் இருக்கிறது, அவங்களுக்கென்று ஒரு குடும்ப பின்புலம் இருக்கிறது. கடவுள் அதெல்லாம் பார்க்கல. எப்பா நீ என் பார்வையில் என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னா விலையேறப்பட்டவனாக இருக்கிறார், மதிப்புள்ளவனாக இருக்கிறார். நீ என்னோட சேர்ந்துக்கிட்ட அப்படின்னா உன்னை கொண்டு நான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த உலகத்தில் நான் நிறைவேற்றுவேன். உன்னை நான் பெரிய மனிதனாக, உன்னுடைய பெயரை நான் என்ன செய்வேன் அப்படின்னா மாற்றுவேன் என்கிற ஒரு மனநிலையோடு இந்த சீடர்களை தெரிவு செய்கிறாரு. இந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கடவுளுக்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள். விருப்பம் தெரிவித்ததுனால தான் இன்றைக்கு அவர்கள் புனிதர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் நமக்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக, சீடர்களாக, திருத்துதர்களாக அவங்க இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கும் முதல் வாசகத்தில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தில் பார்க்குறோம் சவுலுடைய அழைப்பு, அதே போல் தாவீது அரசனுடைய அழைப்பு. இப்போ சவுல் சும்மா ஒரு பாட்டுக்கு திடகார்த்தமான மனிதன், நல்ல திறமையான மனிதன், வளர்ந்தவர், என்ன அறிவாளி, அழகுள்ளவர். தாவீதும் அதே போல் தான் அறிவாளி, அழகுள்ளவர், எல்லாம் இருக்கிறது. கடவுள் அவங்களோட அழகை பார்க்கல, அவங்களோட அறிவை பார்க்கல, அவங்களோட குடும்ப பின்புலத்தை பார்க்கல. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பயலை கூப்பிட்டா, இந்த சவுலை கூப்பிட்டா, தாவீதை கூப்பிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் நினைக்கிறாரு. கடவுள் அவர்களை தெரிவு செய்கிறாரு. அப்போ அவருடைய தகுதியை பார்த்து என்ன பண்ணலை, கடவுள் அவங்களை தெரிவு செய்யலை, மாறாக அவருடைய விருப்பம். அப்போ இன்றைக்கு கடவுள் நம்மையும் அழைக்கிறார்.
அப்போது நாம் கடவுளுக்கு விருப்பம் தெரிவிக்கிறோமா? இப்போ உதாரணமாக திருமண வாழ்க்கையில் திருமண திருப்பலியில் கணவன் மனைவி கணவனுக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்போ விருப்பத்தை கேட்பாங்க. அப்போ இவரை கணவராக ஏற்றுக்கொள்ள விருப்பமா, மனைவியாக ஏற்றுக்கொள்ள விருப்பமா, குழந்தைகளை பெற்றெடுக்க விருப்பமா, அப்போ இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாக இருப்பீங்களா? அவள் என்ன செய்வாங்க அப்படின்னா விருப்பங்களை கேள்வி கேட்க தெரிவு செய்யக்கூடியது அல்லது கேட்கக்கூடிய ஒன்று. அப்போ அந்த மணமகனும் என்ன பண்ணுறாங்க? நான் விரும்புகிறேன் என்று தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அதே போல தான் இங்கு சவுலும் தாவீதும் நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய 12 திருத்தூதர்களும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக, விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, விருப்பத்தை தெரிவிச்சாச்சு. இப்போ ஆண்டவரோடு இருக்கிறோமா? பேய்களை ஓட்டக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட வல்லமையை கொடுத்திருக்கிறார். தீய சக்திகள், அப்போ தீய எண்ணங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுறோம். ஆனால் பல நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை மறந்து போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, முதல் வாசகத்தில் சவுல் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் தாவீதை பற்றி பொறாமைப்படுறார். நேற்றைக்கு வாசகத்தின் தொடர்ச்சி அது இன்றைய முதல் வாசகம் நமக்கு இருக்கிறது. அதில் நேற்றை பொறாமைப்படுறாரு. இன்றைக்கு 3000 பேர் ஆள் அனுப்புகிறாரு. யாரை? தன்னுடைய மருமகனை கொல்ல ஆள் அனுப்புகிறாரு. இப்படி ஆள் அனுப்புவதற்கு என்ன காரணம்? அங்கே பொறாமை வருகிறது. ஏன் பொறாமை வருது? 4 பேர் என்ன பண்ணுறாங்க? உன்னைய விடவும் மருமவன் பயங்கரமாக பெயரோட புகழோடு இருக்கிறாருப்பா அவர் என்ன. அப்போது இது சொல்கிறப்ப இயல்பாக என்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்துக்குள்ள ஒரு ஓரத்தில் கொஞ்சம் பொறாமை வருது. ஓ அப்படியா? அப்போ கேட்பார் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை சிதைந்து போகிறது. திருமணமாகி ஓராண்டு 6 மாதத்துக்குள்ளே சிதைந்து போகிறது. அல்லது கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டால் நீ இங்கே இரு, இல்லை வீட்டை விட்டு வெளியில் போடி, வீட்டை விட்டு வெளியில் போடா. என்ன பண்ணுறாங்க? கணவனும் மனைவியும் நான் நினைக்கிறதா என்ன பண்ண அவங்க வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் கடவுளுடைய குரலுக்கு செவிமடுக்க அல்லது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு சவுல் என்ன பண்ணுறாரு? தவறான ஆலோசனைகளை கேட்குறாரு, கேட்பார் பேச்சு கேட்குறாங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். ஒத்த பிள்ளையை பெற்றுக்கிட்டு அதை அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஐயோ நம்முடைய வயசான காலத்தில் நம்மளை பாதுகாக்க யாரும் இல்லையே அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்களை தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்? அங்கிட்டும் போக முடியாமல், பெற்றெடுத்தவங்களை அவங்களோட தேவைகளை சந்திக்க முடியாமல், மனைவியினுடைய தேவைகளை சந்திக்க முடியாமல், மாமனார் மாமியோட தேவைகளை சந்திக்க முடியாமல், இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படியே அலைக்கழிக்கப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இது வெறுமனே மணமகனுக்கு மட்டுமல்ல, மணமகளும் இப்படிப்பட்ட துன்பங்களை வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து வர்றாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. நிறைய சாதிக்கணும், சாதிப்பதற்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? எங்களுக்கு குருத்துவம் என்கிற அழைப்பினை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு இல்லற வாழ்வு என்கிற உன்னதமான அழைப்பினை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ குருத்துவம் என்கிற அழைத்தல் வாழ்க்கையில் நிறைய தாளந்துகளை அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை கொண்டு என்ன பண்ணணும்? நான் ஏன் விருப்பத்தை நிறைவேற்றாமல், என்னுடைய புகழை தேடாமல், அதில் என்னுடைய மாண்பை தேடாமல், நான் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மகளாக இருக்கிறேனா? இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக நமக்கு இருக்கிறது. ரொம்ப அழகா தாவீது சொல்றாரு பாருங்க. என்ன அப்படின்னா, அதாவது நீங்க போய் மனிதனுடைய குரலை கேட்குறீங்களே, மனிதனுடைய குரலை கேட்டு என்னை பழிவாங்க வர்றீங்களே, இது நியாயமா? நான் ஒரு தெல்லு பூச்சி, சரிங்களா? நான் செத்த நாய். இப்போ செத்த நாய் கிடக்குது, அந்த செத்த நாய் யாரை சீண்டுவோமா? நம்ம எல்லாம் விலகி தான் போவோம். அப்போ என்னை பார்த்துட்டு நீங்கள் விலகி போகணும். நான் அவ்வளவு தகுதி கிடையாது, உங்கள் முன்னாடி நிற்க எனக்கு தகுதியெல்லாம் கிடையாது. நான் உங்களை பார்த்தேன்னா 10 அடி விலகி போகக்கூடிய நபர். என் மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பொறாமப்படுறீங்களே, என்னையை பார்த்து நீங்கள் என்னை கொல்வதற்கு நீங்கள் ஆட்களை அனுப்புகிறீங்களே அப்படின்னு அங்கே தன்னுடைய மாமனாரை குறித்து கேள்வி கேட்கக்கூடியது அல்லது வருத்தப்படக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் வருது அப்படின்னா நிறைய குழப்பங்களுக்கு காரணம் கடவுள் அல்ல, நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் கடவுள் அல்ல. மாறாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம்
தகாத தவறான மனிதர்களுடைய ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அப்படி தவறான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதனால நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது. எரேமியா புத்தகம் அதிகாரம் 2 11 மற்றும் 13 வாசிக்கிறோம். சரிங்களா? ரொம்ப அழகா இறைவாக்கினர் நமக்கு எடுத்துரைக்கிறார். எரேமியா புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 13 வாசிக்கிறோம். என் மக்கள் 2 தீச்செயல்களை செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாக என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்று யாரு? கடவுள். ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? என் அப்பா சொன்னால் நல்லா இருக்கும், என் அம்மா சொன்னால் நல்லா இருக்கும், அல்லது இவங்க என் நண்பர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களை அப்படியே முழுமையாக நம்புவது. அப்படி முழுமையாக நம்புறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொள்கிறார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகள். அப்போ தண்ணி இங்கே தேங்கலை, தண்ணி இப்படி லீக்கேஜ் வெளியில் போயிட்டே இருக்குது. வெளியில் போய் இழப்பு யாருக்கு? நமக்கு தான் இழப்பு. எவ்வளோ நாள் நம்ம அம்மா அப்பா கூட இருக்க போகிறாங்க, எவ்வளோ நாள் நண்பர்கள் நம்மளோட கூட இருக்க போகிறாங்க. அப்போ பாருங்க, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை நமக்குள்ள நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே குடைந்து கொண்டே இருக்கிறோம். ஓ, எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களா, எங்கள் அப்பா சொல்லிட்டாங்களா, வேறு பேச்சே இல்லை. அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வருது. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய உணர்வுகளை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, என்னுடைய தேவைகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, எனக்கான இடத்த கொடுங்க. அப்போ உங்கள் அம்மா சொல்கிறது ஓகே, கொஞ்சம் கலந்து ஆலோசிப்போம் என்கிற மனநிலை வரலை. அவங்க சொல்லிட்டாங்களா, வேறு பேச்சுக்கே இடமில்லை. எவ்வளோ நாள் கூட வரப்போகிறாங்க? பல நேரங்களில் இப்படிப்பட்ட தவறான ஆலோசனைகள், இப்படி கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடிய ஒன்றாக, சிதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் சவுளை போல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சவுல் அரசனை போல தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை நமக்குள்ள நாம் குடைந்து கொண்டே இருக்கிறோம். அது என்ன செய்யுது? நம்மளை அறியாமல் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றலை, நம்மிடம் இருக்கக்கூடிய சமாதானத்தை, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நம்மளை அறியாமல் அப்படியே எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, ஒன்றும் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்குது, ஆனால் என் குடும்பத்தில் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது, என் வீட்டுக்காரன்ட்ட நல்லா தான் பேசுகிறாரு, எல்லாம் குடும்பத்தில் எல்லாம் இணக்கமான சூழல் இருக்குது, ஆனால் எங்கோ அங்கே லீக்கேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே என்ன சார், தண்ணீர் எப்படி அந்த அந்த பைப்பில் போகக்கூடியது திரும்பி ஒரு கல் பட்டு உடஞ்சி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை என்ன, அதன் வழியாக தண்ணீர் எப்படி லீக்கேஜ் ஆகுதோ, அதே போல் நம்முடைய குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் வழியாக என்ன செய்யணும் அப்படின்னா குளறுபடிகளும் கருத்து வேறுபாடுகளும் வருகிறது. ஆனால் குடும்பம் பார்க்க நல்லா இருக்குது, வெளியில் பார்ப்பதற்கு பார்க்க நல்லா இருக்கிறாங்க, நல்ல டிப்டாப்பாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறது போல தோணுது. ஆனால் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு கொட்டுறாங்க. உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, இவ்வளவு போராட்டமா, ஆனால் வெளியில் பார்த்தா அப்படி தோணலையே, தெரியலையே என்கிற ஒரு விதமான பார்வை நமக்குள்ள வருகிறது. அப்போது நம்மளை அறியாமல் நமக்குள்ள என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை குடைந்து கொண்டு வருகிறோம். எப்படி குடைந்து கொள்கிறோம்? தவறான ஆலோசனைகளை கேட்பதன் வழியாக. அப்போது அடுத்து அதே எரேமியா புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 19 வாசிக்கிறோம். உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மையே உன்னை கண்டிக்கும், உன் கடவுளாகி ஆண்டவராம் என்னை புறக்கணித்தது தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டுணர்ந்து கொள், என்னை பற்றி அச்சமே உன்னிடம் இல்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கடவுளை பற்றி அச்சம் பல நேரங்களில் நமக்கு இல்லை. என்ன பார்த்துக்கலாம், கோயில் தானே, கடவுள் தானே, அப்புறம் போய் பாவசிங்கிறதுன்னு கேட்டுக்கலாம், அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்புறம் போய் நம்ம பூசலை பார்த்துக்கலாம், பங்கெடுத்துக்கலாம் என்கிற ஒரு அசட்டைத்தனம் நமக்குள்ளாய் இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட அசட்டைத்தனம் தான் சவுலுக்குள்ளும் இருந்தது. அதனால தான் கடவுளுடைய அபிஷேகத்தை அவன் இழந்து விட்டான். பேய்களை ஓட்ட தீய சக்திகள், வெறுமனே தீய சக்திகள் பேய் மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக எழக்கூடிய வேற்று நாட்டு படைகளை அந்த படைகளிடமிருந்து அரசிடமிருந்து தன் இனத்தை தன் மக்களை பாதுகாக்கணும். அதே போல உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரவங்களுடைய அந்த தாக்குதலில் இருந்து, உடன் பிறந்தவர்களுடைய தாக்குதலில் இருந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் பேணி பாதுகாக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இங்கே யாரோ 4 பேர் நம்ம குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. சவுலுக்கு 4 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லது செய்கிறோன்னு சொல்லி அங்கே அவருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க, தவறான ஆலோசனைகளை கொடுக்குறாங்க. தன் மருமகன் மீது படையெடுக்கக்கூடிய ஒரு சூழல். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் சவுலை போல பழிவாங்கக்கூடிய எண்ணம் கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பார்வை தவறு. நம்ம புதிய ஏற்பாட்டில் ரோமேயருக்கு எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 12 இப்படியாக வாசிக்கிறோம். அங்கே பவுலுடைய ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். நீயோ உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதலலை குவிப்பாய். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் அதை தான் பார்க்குறோம். பழி வாங்கக்கூடிய வாய்ப்பு தாவீதுக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேண்டாம், அது கடவுளுக்கு விரோதமானது, கடவுளுடைய திட்டத்துக்கு மாறானது அப்படின்னு சொல்லி அங்கு பழி வாங்க விரும்பலை. அப்போது சவுல் என்ன சொல்கிறாரு பாருங்க. தாவீது இவ்வாறு சவுலுடன் பேசி முடித்த பின்பு சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். பாருங்க, இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதலலை குவிப்பாய். அப்போ சவுல் என்ன பண்றார் அப்படின்னா, தாவீதை பழி வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீது என்ன பழிக்கு பழி வாங்கல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க அன்பை கொடுக்கிறாரு, இரக்கத்தை கொடுக்கிறாரு, மன்னிப்பை கொடுக்கிறாரு, விட்டு கொடுத்து போறாரு. யாரு? என்னுடைய மாமனார் தானே. விட்டு கொடுத்து போறதுனால சவுல் என்ன சொல்றாரு பாருங்க, என் மகன் தாவீதே, இது உன் குரல் தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுகிறார். அப்ப எரிதலை குவிக்கிறது. நான் உனக்கு இப்படியெல்லாம் தீங்கு செஞ்சேனே, உன்னை கொன்றளிக்க, உனக்கு அவப்பேரை கொடுப்பதற்கு நிறைய சூழ்ச்சிகளை செஞ்சேனே, ஆனா நீ எனக்கு எந்த தீங்கும் செய்யலையேப்பா. இப்படி அமைதியா என் மீது அப்படியே எதுவும் நடக்காதது போல அன்பொழுக பேசுறியே. அப்படி செய்யறப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க உள்ளத்துக்குள்ள ஒரு விதமான குற்ற உணர்வு வருகிறது. சவுல் அழுகிறான். அடுத்து சொல்றாரு பாருங்க, அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தோம், நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாரா? இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ நன்மைக்கு ஒருத்தர் நமக்கு தீங்கு செய்கிறான், பழிக்கு பழி வாங்க வேண்டாம், அது கடவுள்கிட்ட விட்டுருவோம். அமைதியாக நிறைய போராட்டங்கள் வரும், வலி வரும், அது ஏதாவது ஒரு 4 பேர் நம்மளை தூண்டி விடுவாங்க. விடாதடா, விடாதடி, 4 வார்த்தை நாக்கு பிடுங்க கேளுடி, என்ன அசிங்கப்படுத்திடு, 4 பேர் நம்மளை தூண்டி விடுவாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருகின்ற பொழுது தாவீதை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். கொல்ல ஆட்களை அனுப்புகிறான், ஆனால் அப்படி கொல்ல வாய்ப்பு இருந்தும் அனுப்பலை, பழி வாங்கலை, நன்மையே செய்கிறார். அப்போ எவன் கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறான். என்ன ஆசீர்வாதம்? நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். அப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் விலக்கப்பட்ட கனியாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் காயப்படுத்தப்பட்ட நபர்களாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க, நீங்கள் நன்மைகளையே செஞ்சுட்டு வாங்க, நன்மைகளையே செஞ்சுட்டு வாங்க. எப்படி சவுல் வழியாக அந்த தாவீதுக்கு ஆசீர்வாதம் கடந்து வந்ததோ, நீ திண்ணமாய் இஸ்ரேல் மக்களின் அரசனாவாய், கடவுள் உனக்கு நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ, இஸ்ரேல் மக்களின் அரசை உறுதிப்படுத்துவாய் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஓரங்கட்டப்படலாம், உதாசீனப்படுத்தப்படலாம், ஏளனமாய் பார்க்கப்படலாம். என் அன்பு மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாத, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் உன்னை கொண்டு உன் குடும்பத்திற்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணச் செய்வார். உன் பெயரை மேன்மையுற செய்வார். எப்படி தாவீதை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினாரோ அதே போல ஆண்டவர், நீ அவமானத்தை சந்திக்கிறாயா, குடும்பத்தின் பொருட்டு, உன் பிள்ளைகளின் பொருட்டு, சமூகத்தின் பொருட்டு, திருச்சபையின் பொருட்டு அவமானங்களையும் ஏளனங்களையும் சந்திக்கின்ற பொழுது நீ கவலைப்படாத, ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார் என்கிற உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். அதனால் இன்றைய நாளில் இந்த திருப்பலியில் அப்பமும் ரசமும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது
நீங்கள் வேடிக்கைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், பராக்குகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அப்படியே கண்களை மூடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே, சவுல் தாவீது அரசன் சவுலை உம்மிடம் ஒப்படைத்தது போல, அவருக்காக மன்றாடினது போல, நானும் என்னை காயப்படுத்திய, என்னை ஏளனம் செய்த, நீ ஒன்றுக்கு லாயக்கில்லை என்று என்னை அப்படியே என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்ச எல்லா நபர்களையும் இந்த பலிபீடத்தில் அப்பத்தோடும் ரசத்தோடும் நான் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் காயங்கள் மாறுவதாக. தாவீதை நீ நிலைநிறுத்தினது போல, அவருக்கு இழந்து போன அவருக்கு பெயரையும் புகழையும் கொடுத்தது போல, என் வழியாக என் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் பெயரையும் புகழையும் பெற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இந்த வழியில் ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்து இறைவனை வாழ்த்து பெறுவீராக. எனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். வாழ்த்து பெறுவாராக. இறைவா, உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே. ஏற்றம் காண என்னை தருகின்றே. இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். வாழ்த்து பெறுவாராக. ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவார், கனிவாய் மாற்றிடுவார். இறைவா, உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலி நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறே, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தின் உடலையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள
நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன்.